ஸோ ஸ்மால் பிஸ்னஸ் அப்படிங்கிறதே பெரிய அளவில் நம்ம மணி இன்வெஸ்ட் பண்ணாமல் நம்மளுடைய நேரத்தையும் திறமையும் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம என்ன செய்கிறது அப்படிங்கிறத யோசிக்கிறது தான். ஸோ இந்த வீடியோவில் இந்த 4 ஸ்மால் பிஸ்னஸ் டைப்ஸை பற்றி நான் பேசும்போது நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணாமல் பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள். முதலாவது ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறது. ஸோ இந்த ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும்போது நீங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, உங்களால் வீட்டில் ஏதாவது ஒரு ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸை நீங்கள் செய்யலாம். ஸோ மக்களுக்கு நிறைய நீட்ஸ் இருக்குது. மக்கள் கடையில் போய் பொருட்கள் வாங்குகிறாங்க. ஸோ அந்த மாதிரி பொருட்கள் வாங்கும்போது நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு தரமான பொருள் வீட்டிலே செஞ்சு கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேர் வாங்குவாங்க. ஸோ இந்த ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது எதுவாக வேணாலும் இருக்கலாம். மக்களுக்கு தேவைப்படுகிற, மக்களுடைய வீட்டு உபயோகத்துக்கு தேவைப்படுகிற ஒரு பொருள், அது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது உங்களால் தயாரிக்க முடியும் அப்படின்னா அதை தயாரித்து உங்களால் விற்க முடியும். இது ஒரு ஸ்மால் பிஸ்னஸ். இப்போ இந்த ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது, ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். அந்த ப்ராடக்ட் ஒரு ஊறுகாவாக இருக்கலாம், அப்பளமாக இருக்கலாம், ஒரு ஜாமாக இருக்கலாம், ஒரு மெழுகுவர்த்தியாக இருக்கலாம், சோப்பாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் தினசரி பயன்படுத்தக்கூடிய ஒரு சில பொருட்கள். இப்போ இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச பொருட்கள். ஆனால் இதே மாதிரி நிறைய தெரியாத பல பொருட்கள், மக்கள் தினம் தினம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஏதாவது ஒரு பொருளை உங்களுக்கு தயாரிக்க தெரிஞ்சுது அப்படின்னா, அல்லது நீங்கள் இதை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத ஆன்லைனில் கற்றுக்கிட்டு அது நீங்கள் செய்கிறதுக்கு வில்லிங்காக இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு ஸ்மால் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். மிக குறைந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுடைய திறமையை நீங்கள் பயன்படுத்தி இந்த ஒரு ப்ராடக்டை நீங்கள் தயாரித்து அதை உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட என்ன செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் விற்க முடியும்.